Hello students, welcome to NEET Biology Tamil. நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட் சாப்டர்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். இப்போ ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குளுக்கோஸை கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகி நமக்கு நிறைய ஏடிபி வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிளைகோலைசிஸ் பாத்வேயாக இருக்கட்டும், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், கிரப் சைக்கிளா இருக்கட்டும், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இது எல்லாத்துலயுமே நமக்கு ஏடிபி வந்து நிறைய வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகல. லாஸ்டா கிடைச்ச நமக்கு கிரப் சைக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு NADHும் FAD தான் நமக்கு கிடைச்சது. சரி, இதை வச்சு எப்படி நமக்கு ஹை நம்பர் ஆஃப் ATP நமக்கு கிடைக்க போகுது, அதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி கிளைகோலைசிஸ் பாத்வே வந்து எங்க நடந்தது? சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ல. அப்போ சைட்டோபிளாசம்ல பாத்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் வந்து 2 பைருவிக் ஆசிடா நமக்கு பிரேக் டவுன் ஆச்சு. இந்த பைருவிக் ஆசிட் பாத்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்ல போயிட்டு தான் நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரப் சைக்கிள் வந்து நடந்தது. கிரப் சைக்கிள் மூலமா நமக்கு என்ன கிடைச்சது? NADH FAD வந்து நமக்கு கிடைச்சதுங்க. இப்போ ஒரு மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியால இந்த வெளியில இருக்கிறது வந்து அவுட்டர் மெம்பரேன்ங்க, உள்ள உள்ளது மேட்ரிக்ஸ், இது வந்து இன்னர் மெம்பரேன். ஓகேங்களா? இப்ப அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் நடுவுல உள்ள ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நமக்கு மேட்ரிக்ஸ்ல தாங்க கிரப் சைக்கிள் முடிஞ்சு நமக்கு FAD NAD வந்து நமக்கு கிடைச்சதுங்க. இப்ப அது வந்து இந்த இன்னர் மெம்பரேன் இருக்குல்ல, இன்னர் சைட் ஆஃப் த இன்னர் மெம்பரேன்ல தான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நடந்து அதுல ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அது மூலமா நமக்கு பாஸ்போரிலேஷன்னா ATP சிந்தசிஸ் ஆகிறது. அதாவது இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியால தான் நமக்கு இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கு. இது மூலமா ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு ATP சிந்தசிஸ் பண்ண போகுதுங்க. இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல திஸ் இஸ் த பிக்சர் உங்களுக்கு NCERTல கொடுத்திருப்பாங்க. இது வந்து மேட்ரிக்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து இன்னர் மைட்டோகாண்ட்ரியால் மெம்பரேன் தான், இது இன்னர் மெம்பரேன். இதை தான் நம்ம இவ்வளவு பெருசா வரைஞ்சிருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இதுக்கு வெளியில அவுட்டர் மெம்பரேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவுட்டர் மெம்பரேன், இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ், இது இன்னர் மைட்டோகாண்ட்ரியால் மெம்பரேன், இது வந்து மேட்ரிக்ஸ். கிரப் சைக்கிள்ஸ்ல கிடைச்ச NADH2வும் FADH2 பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகும். அப்படி ஆக்சிடைஸ் ஆகும்போது எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணுதுங்க. இந்த எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் கேரியர் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகும். அப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகி ஃபைனலா ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரான் கேரியர்ல இப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது நம்மளுக்கு புரோட்டானை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த புரோட்டான் தான் நம்மளுக்கு ஃபைனலா வந்து ATP சிந்தசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது எலக்ட்ரானை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு ATP ஜென்ரேட் பண்றதுனால இதை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. NADH பிளஸ் H பிளஸ் NAD பிளஸ் மாறுறதுக்கு NADH டீஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து கேட்டலிஸ்ட் பண்ணுது. அப்ப இதை என்னன்னு சொல்றாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 1 அப்படின்னு சொல்றாங்க. அப்படி NAD பிளஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணுதுங்க. இந்த எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா FMN அண்ட் ஃபெரஸ் சல்ஃபைட் இது வழியா எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் சைட் த எலக்ட்ரான் கேரியருக்கு வெளியே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுபிகுயினோன் இருக்குங்க. இந்த யுபிகுயினோன் வந்து எகைன் எதா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆகுது. யுபிகுயினோன் இதுல இருந்து அந்த ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிட்டு யுபிகுயினாலா வந்து ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா எகைன் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கேரியர் என்னது? சைட்டோக்ரோம் B, அப்புறம் ஃபெரஸ் சல்ஃபைட், சைட்டோக்ரோம் C1. அப்ப இத பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா சைட்டோக்ரோம் BC1 அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து காம்ப்ளெக்ஸ் 3 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காம்ப்ளெக்ஸ் 1 அப்படிங்கிறது NADH டீஹைட்ரோஜனேஸ் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுது. அந்த எலக்ட்ரான் FMN ஃபெரிக் சல்ஃபைட் வழியா யுபிகுயினோனுக்கு போகும். யுபிகுயினோன்ல இருந்து யுபிகுயினாலா வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்ப அந்த எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா எங்க போகுதுன்னா சைட்டோக்ரோம் B அண்ட் சைட்டோக்ரோம் C எது வழியா போகுது? ஃபெரஸ் சல்ஃபைடா போகுது. இந்த சைட்டோக்ரோம் BC1 தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் 3 ஆர் சைட்டோக்ரோம் BC1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் 2. காம்ப்ளெக்ஸ் 2ங்கிறது என்னது?
சக்சினேட் வந்து ஃபிமரேட்டா கப் சைக்கிள்ல நம்ம படிச்சிருப்போம். சக்சினேட் ஃபிமரேட்டா மாறுறதுக்கு சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து கேட்டலிஸ் பண்ணும். இந்த என்சைமை தான் காம்ப்ளெக்ஸ் 2 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல தான் FADH2 வந்து ஆக்சிடைஸ் ஆகி FAD+ வந்து மாறும். அப்படி FADH2 ஆக்சிடைஸ் ஆகும்போது சேம் எங்க எப்படி எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா FAD FES வழியா எகைன் ஒரு யுபிகுயினோட வந்து யுபிகுயினால ரெடியூஸ் பண்ணுது. இந்த எலக்ட்ரானும் ஃபைனலா சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் வந்து போயிருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப NADH ரிலீஸ் பண்ற எலக்ட்ரானும் சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ்க்கு வந்தாச்சு. FADH2 ரிலீஸ் பண்ற எலக்ட்ரானும் யுபிகுயினால் வழியா சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஓகே, இப்ப NAD ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்திருக்கு, FAD ல இருந்து எலக்ட்ரான் போயிருக்கோமா? இந்த எலக்ட்ரான் இந்த காம்ப்ளெக்ஸ் வழியா சைட்டோக்ரோம் Cக்கு வந்து போகுங்க. இந்த சைட்டோக்ரோம் C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இன்னும் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல அவுட் சைடு இருக்கும். இது வந்து மொபைல் எலக்ட்ரான் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைட்டோக்ரோம் C பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை கேரி பண்ணிட்டு எங்க போகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகுது. காம்ப்ளெக்ஸ் 4ங்கிறது என்ன அப்படின்னா சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ்ன்னு சொல்றாங்க? இப்ப இந்த எலக்ட்ரான் கேரியர்ல என்ன இருக்கும்னா 2 காப்பர் சென்டர்ஸ்க்கு நடுவுல சைட்டோக்ரோம் A சைட்டோக்ரோம் A3 இருக்கும். இது வழியா தான் சைட்டோக்ரோம் C கொண்டு வரக்கூடிய எலக்ட்ரான் இருக்கு. அதனாலதான் இத சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ் காம்ப்ளெக்ஸ் 4 அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது காம்ப்ளெக்ஸ் 1னா என்ன, காம்ப்ளெக்ஸ் 3னா என்ன, காம்ப்ளெக்ஸ் 2னா என்ன, காம்ப்ளெக்ஸ் 4னா என்ன. ஓகே, இப்ப சைட்டோக்ரோம் C கொண்டு வரக்கூடிய எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா காப்பர் மூலமா சைட்டோக்ரோம் A சைட்டோக்ரோம் A3 எகைன் காப்பர் மூலமா எங்க போகுது அப்படின்னா இப்படி நம்ம வாங்கிட்டு வந்து ரிசீவ் பண்ண எலக்ட்ரான் ஆஃப் மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலை வந்து இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆக்சிஜன் தான் which is essential for the respiration அப்படின்னு சொல்றோம். பட் ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபைனல் ஸ்டெப்ல வந்து இருந்தாலும் இது வந்து வைட்டல் ஸ்டெப் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரிலீஸ் ஆனக்கூடிய ஹைட்ரஜனை வந்து ஆக்சிஜன் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆல்சோ புரோட்டானையும் இந்த ஆக்சிஜன் தான் வந்து எலிமினேட் பண்ணி ATP சிந்தசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. NADH NAD+ மாறும்போது எலக்ட்ரானை வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுச்சா? இப்ப ஒவ்வொரு கேரியர் வழியா எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை வந்து ரிலீஸ் பண்ணி எங்க விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல. அதாவது நம்ம ஹெமி ஆஸ்மோட்டிக் ஹைபோதீசிஸ் இதுல லாஸ்ட் போட்டோசிந்தசிஸ் சாப்டர்ல படிச்சிருப்போம். அதாவது இன்னர் சைட் ஆஃப் த மெம்பரேன்ல புரோட்டான் கிரேடியன்ட்டை அதிகப்படுத்தி அந்த அதிகமான புரோட்டான் பாத்தீங்க அப்படின்னா ATP சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு ATP அப்படிங்கிறது சிந்தசிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்போம். அப்படி இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்ட்ல எப்படி புரோட்டான் கிரேடியன்ட் அதிகமாச்சு அப்படின்னா பை த போட்டோ ஆக்சிடேஷன், அதாவது போட்டோ லைட் எனர்ஜி தான் வந்து நம்மளுக்கு புரோட்டானை ரிலீஸ் பண்ணி இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புரோட்டானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தது தென் த அவுட்டர் சைட் ஸ்ட்ரோமாவை விட. ஓகே, அப்ப அந்த அதிகமான புரோட்டான் பாத்தீங்கன்னா அதோட மெம்பரேன்ல இருக்கக்கூடிய F0 F1 காம்ப்ளெக்ஸ் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது ATP சிந்தசிஸ் ஆச்சா? அதே மாதிரிதான் இங்க எப்படின்னா இங்க புரோட்டானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகி அதுக்கப்புறம் the same process அதுல எப்படி வந்து ATP சிந்தசிஸ் ஆச்சோ ஹெமி ஆஸ்மோட்டிக் ஹைபோதீசிஸ்ல அதே மாதிரிதான். இப்ப பாருங்க, இப்ப ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான் கேரியர்ல இப்ப NADH NAD+ ஆக்சிடைஸ் ஆகும்போது ரிலீஸ் பண்ணதுல எலக்ட்ரான் ஒவ்வொரு எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா ஒரு கேரியர்ல போகும்போது மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை எடுத்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல வந்து விட்டுருங்க. ஓகே, உங்க புக்ல 4 புரோட்டான் கொடுத்திருப்பாங்க, அது ராங். ஆக்சுவலா வந்து ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் தான். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப NAD ல இருந்து வந்த எலக்ட்ரான் அடுத்த ஒரு கேரியர்ல போறாங்களா? இந்த கேரியர்ல போகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டானையும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப இது வரைக்கும் பாருங்க NAD இது வரைக்கும் 2 பேர் ஆஃப் புரோட்டானை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. சரி, FADH2 FAD-ஆ மாறும்போது ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரான் இந்த கேரியர் மூலமா போய் எங்க போகுது பாருங்க, இந்த இடத்துக்கு போதா? அப்ப இங்கேயும் FADH ரிலீஸ் பண்ண எலக்ட்ரான் வந்து இந்த கேரியர் அதாவது காம்ப்ளெக்ஸ் 3 வழியா போகும்போது FAD மூலமா ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் வந்து நமக்கு எங்க மேட்ரிக்ஸ்ல இருந்து எகைன் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு டெபாசிட் ஆயிருச்சு. ஓகே, அடுத்து இங்க வாங்க. இப்ப 2 எலக்ட்ரானும் அதாவது இந்த இடத்துல பாருங்க NAD கொண்டு
வந்த எலக்ட்ரானும் இதுல தான் இருக்கு, FAD கொண்டு வந்த எலக்ட்ரானும் இதுல தான் இருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்றோம், கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேரியர் வழியா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை ரிலீஸ் பண்ணும். இதுதான் கான்செப்ட். இப்ப இங்க பாருங்க, இந்த சைட்டோக்ரோம் சிக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரானும் இருக்கு. NADH ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரானும் இருக்கு, FADH2 ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரானும் இப்படி சுத்தி போய் இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அந்த எலக்ட்ரான் இது வழியா போகும்போது எகைன் இங்க பாருங்க ரெண்டு பேர், ஒரு பேர் வந்து NADH கொடுத்த எலக்ட்ரான் மூலமா ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் வந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல டெபாசிட் ஆயிருக்கு. இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா FAD கொடுத்த எலக்ட்ரான்ல இருந்து ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் வந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல வந்து டெபாசிட் ஆயிருக்குங்க. ஓகே, இப்ப நம்ம கொண்டு வந்த எல்லா புரோட்டானும் எது வழியா போகும்னா ATP சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம்க்கு வந்து கப்பிள் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து இதுல விட்டாதான் நமக்கு ATP கிடைக்கும். இப்ப ATP சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் எப்படி இருக்கும் அப்படின்னா F0 F1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப F0 அப்படிங்கிறது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும். அதாவது அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா F0, அடுத்து F1. இப்ப நமக்கு யூஸ்வலா ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் F0 F1 வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அடினோசின் டைபாஸ்பேட்டோட இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து இதுக்கு இந்த என்சைம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இதுக்கு எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 2 பேர் ஆஃப் புரோட்டான் F0 F1 காம்ப்ளெக்ஸ் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் யூட்டிலைஸ் பண்ணி அடினோசின் டைபாஸ்பேட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து நமக்கு அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அதாவது ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் வந்து நமக்கு ஒரு ATP வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, NADH2 FADH2 ஆக்சிடைஸ் ஆகும்போது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரான் ஒவ்வொரு கேரியரா டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது நமக்கு ஒரு பேர் ஆஃப் புரோட்டான இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல டெபாசிட் ஆகுது. அப்படி கலெக்ட் ஆன அந்த புரோட்டான் பாத்தீங்கன்னா F0 F1 காம்ப்ளெக்ஸ் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி நமக்கு ATP வந்து சிந்தசிஸ் பண்ணுது. யூஸ்வலா ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் ஒரு ATP வந்து கொடுக்குங்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. NADH பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேர் ஆஃப் புரோட்டான், இங்க ஒரு பேர் ஆஃப் புரோட்டான், இங்க ஒரு பேர் ஆஃப் புரோட்டான். அப்ப ஒரு NADH2 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை பேர் ஆஃப் புரோட்டானை கொடுத்துருக்கு? 3 பேர் ஆஃப் புரோட்டான் நமக்கு கொடுத்துருக்கு. அப்ப ஆஸ் யூஷுவல் 3 பேர் அப்படின்னா ஒரு பேர்னா ஒரு ATP வந்து கொடுக்குங்க. அப்ப 3 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ATP, அதாவது ஒரு NADHல இருந்து நமக்கு 3 ATP வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி FADH2, இப்ப FADH2 பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் ஆஃப் நமக்கு வந்து புரோட்டானை ரிலீஸ் பண்ணுது பாருங்க, 2 பேர், அதாவது 2 பேர் ஆஃப் புரோட்டானை வந்து FADH2 வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்ப ஒரு பேர் ஆஃப் புரோட்டான்ல நமக்கு ஒரு ATP, அப்ப 2 பேர் ஆஃப் புரோட்டான்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ATP. அப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா ஒரு NADH2 பாத்தீங்கன்னா 3 ATP வந்து நம்மளுக்கு கொடுக்கும், ஒரு FADH2 பாத்தீங்கன்னா 2 ATP நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.